عن سعد بن أطول رضي الله تعالى عنه أن أخاه مات وترك 300 درهم وترك عيالا. قال: فأردت أن أنفقها على عياله، فقال النبي صلى الله عليه وسلم: إن أخاك محبوس بدينه فاقض عنه. فقلت: يا رسول الله، لقد أديت عنه كل شيء إلا امرأة تدعي دينارين وليست لها بينة. قال: آتها فإنها صادقة. அன்புக்குரிய சகோதரர்களே, சஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர் மரணித்த போது 300 திர்ஹம் காசுகளை அவர் விட்டு சென்றார். அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வாரிசுகளுக்காக அதை விட்டு சென்றிருக்கிறார். அப்பொழுது சஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை தன்னுடைய வாரிசுகளுக்காக, அவர்களுடைய வாரிசுகளுக்காக அதை அவர்கள் செலவு செய்ய நாடினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: உன்னுடைய சகோதரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார், சொர்க்கத்திற்கு செல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய கடனை நீ நிறைவேற்று என்பதாக சஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். அப்பொழுது சஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்: யா ரசூலல்லாஹ், அவருடைய அனைத்து கடன்களையும் நான் நிறைவேற்றி விட்டேன். ஆனால் ஒரே ஒரு பெண், அந்த பெண்ணுடைய கடனை நான் நிறைவேற்றவில்லை. அவளுக்கு 2 தீனார் அவர் தர வேண்டும். ஆனால் அந்த பெண்ணிடத்தில் எந்த வகையான ஆதாரமும் இல்லை அதற்கு என்பதாக சொன்ன பொழுது மிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அந்த பெண் உண்மைதான் கூறுகிறார்கள். எனவே அவர்களுக்குரிய அந்த 2 தீனாரையும் நீ கொடுத்து விடு என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று நாம் இங்கு யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு 2 வகையான விஷயங்கள் நமக்கு புரிகிறது. அந்த சகோதரர் சஅத் இப்னு அத்வல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மௌத்தாகிவிட்ட தன்னுடைய சகோதரனுடைய அனைத்து கடன்களையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். ஆனாலும் அந்த 2 திர்ஹம் தர வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருடைய சகோதரரை சொர்க்கத்துக்கு செல்லாமல் அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கடன்கள் சின்ன தொகையாக இருந்தாலும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. முழுமையாக நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக, இங்கு நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தின் இரண்டாவதாக என்னவென்றால், ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து முதலில் அவருடைய கடனை அடைக்க வேண்டும்.